என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் பூமி ஒரு பள்ளி என்கிற தலைப்பில் நம்மை ஆண்டவர் ஏன் இங்கு அனுப்புகிறார், என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் மனிதன் ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், ஏன் எதிர்பார்க்கிறான், அதிலே நாம் எப்படி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். இந்த பதிவுகளை எல்லாம் நாங்கள் அங்கே பதிவிட்டிருக்கிறோம். மனிதன் என்ன எதிர்பார்க்கிறான் ஆண்டவரிடத்தில் என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களிலே ஆண்டவர் எப்படியாக மனிதனையும் மற்ற படைப்புகளை படைத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம், கண்டோம். 3வது அதிகாரத்தில் எப்படி சாத்தான் உள்ளே நுழைந்து மனிதன் முதல் ஆதாம் ஏவாளை பாவத்தில் தூண்டினான், எப்படி அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து கண்டிருக்கிறோம். 4வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். 4:25. அப்பொழுது மனுஷரை தவிர வேற எந்த ஜீவராசியும் இறைவனை தேடாது. ஏனென்றால் வேறு எந்த ஜீவராசிக்கும் ஆண்டவர் அந்த 6வது அறிவை கொடுக்கவில்லை. 6வது அறிவை கொடுத்ததினாலே மனிதன் பாவத்தை உணர்கிறான். மனசாட்சி அவனிடத்தில் பேசுகிறது. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எங்கெல்லாம் தேடினால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை குறித்து அவன் தியானிக்கிறான், வாஞ்சிக்கிறான். அப்படி செய்யும்போது தன்னுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அவன் நோக்கும்பொழுது அவனுக்கு புலப்படுவது சிருஷ்டிப்பு. சூரியன் இல்லை என்றால் விளைச்சல் கிடையாது, மழை இல்லை என்றால் ஒரு விளைச்சல் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஆறுகள் இல்லை என்றால் ஒரு நீர்வளம் கிடையாது. இப்படியாக அவன் அவைகளை தெய்வமாக பாவித்து முதலாவதாக இயற்கையை வணங்குகிறான். சூரியனை நமஸ்கரித்தால் நமக்கு சூரிய பகவான் அருள் புரிவார். கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம அரசர் முதலாவதாக கிறிஸ்துவத்தை அரசு ரிலிஜனாக செய்தவர் கூட அன்கான்கர்ட் சன் சூரிய கடவுளை வணங்கி கொண்டிருந்தார். அந்த சூரிய கடவுளுக்கு அவர்கள் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவார்கள். அவர் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரான போது அதே நாளை இயேசுநாதருடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடினார். எல்லோரும் ஒரே நாளிலே கொண்டாட வேண்டும் என்று. அப்படியாக பார்க்கும்போது மனிதன் தனக்கு எவையெல்லாம் அவனுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கிறதோ, அவற்றால் அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதோ, அவற்றையெல்லாம் அவன் வணங்கத் தொடங்கினான்.
அதன் பிறகு பார்த்தால் அசுத்தாவிகளையும் வணங்க ஒரு சிலர் எத்தனித்திருப்பார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன் என்று பார்க்கும்போது இந்த ஆவியை நாம் வணங்கினால் அது நமக்கு எந்த சேதமும் செய்யாது, ஒரு நம்மை விட்டுவிடும் என்று. நம்முடைய பகுதியிலே ஒரு ரவுடியோ தாதாவோ இருந்தால் அவர் எதிர்கொண்டு வந்தால் நாம் அவருக்கு ஒரு நமஸ்காரம் போடுவோம். எதற்கென்றால் என்னை விட்டுவிடு. அந்த நமஸ்காரத்தை வைத்து அவர் நம்மை விட்டுவிட்டால் நமக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாது. அதை வைத்து எதெல்லாம் தீங்கு செய்ய கூடுமோ அவைகளுக்கு ஒரு படையல் மாதிரி ஏதாவது வைத்து விட்டால் நம்மை விட்டுவிடும் என்பதாகவும் செய்திருக்கலாம். மூன்றாவதாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். சண்டைகள் வரலாம், எதிரிகள் வரலாம். அப்படி வரும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நாம் இருப்போமானால், நமக்கு ஒரு கடவுள் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்றால், அவைகளை வணங்கும்போது அவைகளுக்கு என்ன தேவை அதை சந்திக்கும்போது நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்குமானால் அதை வணங்குவோம். அப்படியாக ஒரு பகுதியிலே நாம் தியானிக்கும்போது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனத்திலே யூதா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் மோவாப் ராஜாவிடத்தில் சண்டைக்கு போயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அத்தனை நாள் கட்டி கொண்டிருந்த கப்பத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அதற்காக இந்த 2 ராஜாக்களும் மோவாப் ராஜாவின் மீது படையெடுத்து சென்ற போது மோவாப் ராஜா தோற்று கொண்டிருக்கிறார். அப்படியாக அவர் தோற்று கொண்டிருக்கும் போது அவர் தான் வழிபடும் மோவாப் கடவுள் இடத்தில் விண்ணப்பம் செய்து அவருக்கு என்ன தேவை என்பதை பூர்த்தி செய்கிறார்கள். அதை பூர்த்தி செய்யும்போது அந்த மோவாப் ராஜா வழிபடுகிற கடவுள் அவருக்கு உதவியாக இஸ்ரவேல் ராஜாவையும் யூதா ராஜாவையும் விரட்டி அடிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு கடவுளிடத்தில் அவருடைய தேவைகளை நாம் கொடுக்கும்போது அந்த கடவுள் அவர்களுக்காக பாதுகாப்பில் வைக்கிறார். அதைத்தான் நாம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 26, 27 இப்படியாக காண்கிறோம். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தில் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடுங்கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அப்பொழுது அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தில் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். நரபலி. இந்த நரபலி இட்டவுடனே அந்த மோவாப் ராஜாவுக்கு தெரிகிறது அவனுடைய கடவுள் அப்படிப்பட்ட பலிகளை இடும்போது அவனுக்கு எதிராக வரும் எதிரிகளை அவர் துரத்தி விடுவார் என்று அதை இங்கு காண்கிறோம். மற்றுமாக மனிதன் எதற்காக இஷ்ட தெய்வங்களை வழிபடுகிறான் என்று பார்க்கும்போது இன்னொரு வேத பகுதியிலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். இயேசுநாதர் 30 ஆண்டுகள் தச்சத் தொழில் செய்துவிட்டு ஊழியத்தில் இறங்கினவுடனே அவர் ஞானஸ்தானம் பெற்று 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்து அந்த உபவாசம் முடியும் பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். 2வது சோதனையிலே பல ரகசியங்கள் வெளிவருகின்றன. அவையாவன: லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5லிருந்து 7வது வசனம் முடிய பார்ப்போமானால், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்திலும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன்.
நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் இப்படித்தான் நம்மை வழுக்க விடுவான். நீ என்னை பணிந்து கொண்டால், தேவை அவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லை, பணிந்து கொள்ளுதல். நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு என்ன வேண்டும்? மகிமை, அதிகாரம், இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவற்றையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். மனித குலத்திற்கு தேவை அதிகாரம், மகிமை, இவற்றையெல்லாம் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது சாத்தானால் கொடுக்க முடியும். அதனால் நாம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். நமது ஆண்டவர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுவார். இங்கு நீ என்னை வணங்கினால் நான் கொடுப்பேன் என்கிறான். ஆதலால் அதை வணங்கும் போதும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு இந்த அதிகாரங்களெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது, இந்த அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்திருப்பார்கள் என்று நாம் தியானிப்போமானால், நமது ஆண்டவர் தான் கொடுத்திருக்க வேண்டும். நம் ஆண்டவர் ஏன் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டு நம்மை கீழே விழ வைக்கிறார் என்று பார்க்கும்போது, ஜெயங்கொள்கிறவனும் அவனுக்கு என்று தான் வெளிப்பாடு புஸ்தகத்திலே அத்தனை முறை சொல்லுவார். 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனெவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுவார். அப்பொழுது ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எதிர்ப்பு அவசியம். அப்பொழுது எதிர்ப்பு அவசியம் என்றால் இந்த மாதிரி சோதனைகள் அவசியம். இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ளும் போது ஜெயம் கொள்கிறவர்களாகிறோம். நமக்கு பல பொறுப்புகளை தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதிகாரத்தை எல்லாம் சாத்தானிடத்தில் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது நாம் சோதிக்கப்படும் போது மேற்கொள்கிறோமா இல்லையா என்பதை அவர் சோதித்து அறிய கொடுக்கிறார். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சோதனையிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த காரியம், எதற்காக மனிதன் கடவுளை தேடுகிறான் என்றால் பாவ நிவாரணம். எந்த கடவுளை வணங்கினால் நமக்கு பாவ நிவாரணம் கிடைக்கும் என்று பல இடங்களுக்கு செல்கிறார்கள், பல நதிகளிலே குளிக்கிறார்கள், புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். இங்கே ஆண்டவர் பயந்தால் என்னுடைய இரத்தத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது எங்கே நாம் பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்களிலே பேதுரு கொர்நேலியஸை ஆண்டவர் தொட்டார் என்பதை தெரிந்து கொண்டு, கொர்நேலியஸுக்கு ஆண்டவர் தேவதூதரை அனுப்பினார் என்று தெரிந்து கொண்ட போது அவர் சொல்லுவது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பயப்படும் போது தம்முடைய திரு இரத்தத்தை நமக்காக அவர் கொடுப்பார். அதை எங்கே சொல்லியிருக்கிறார் என்றால், 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவை. பயப்படுதல் அவசியம். நாம் வாஞ்சிப்பது இந்த உலகத்திலே இருக்கிற இம்மைக்காக அல்ல, மறுமையில் நாம் பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்றால் இங்கு ஜெயம் பெற வேண்டும். இதை குறித்து வரும் வாரங்களிலே இன்னும் ஆழமாக நாம் தியானிப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். All eye care treatment under one roof. அதான் RK Eye Centerோட ஸ்பெஷாலிட்டி.